மலர் சொரியும் மேகங்களே எங்கள் மறந்தாமல் எனது பாடுங்களே மலர் சொரியும் மேகங்களே எங்கள் மறந்தாமல் எனது பாடுங்களே தென்கோடி நீங்கள் தரும் ராகங்களே தென்கோடி நீங்கள் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களே எது நடந்ததோ நடந்து முடிந்தது, நடக்கிறது நடக்க போகிறது. எதை நீ இழந்தாய் அதற்காக அழுகிறாய், எதை படைத்திருக்கிறாய் அதை வீணாவதற்கு. இன்று உன்னுடைய பொருள் நாளை மற்றொருடையதாகிறது, மற்றொரு நாள் இது வேறுடையதாகிறது. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லாத வாழ்விலே எதையே தேடி நாமளும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே? பங்களா பங்களாவா வீடு கட்டி வச்சிருக்கலாம். எத்தனை பங்களா வீடு கட்டி வச்சிருந்தாலும் இறந்த உடனே வீட்டு வாசப்படி கொண்டு வந்துருவேன். 2500 ரூபாய் ஐஸ் பெட்டிக்குள்ள வச்சிருவேன். யார் என்ன செய்ய கட்டி பிடிச்சி அழா கூட முடியாது. கோடி கோடியா பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கலாம். எத்தனை கோடி ரூபாய் பணம் வச்சிருந்தாலும் சரிதே, ₹1 காயினை மட்டும் இறந்தோட நெத்தியில வைப்பேன். அது உன் காசா இருக்காது. அவசரத்துல வாங்கி ₹1 காயினை வச்சு விட்டு போயிருவேன். எவ்வளவு வேணாலும் நீ விவசாய நிலங்களை அடிச்சு அடிச்சு நீ என்ன செய்யலாம், இடம் வாங்கி போடலாம். எத்தனை இடம் உனக்கு என்ன செய்யாது, நிரந்தரம் கிடையாது. சுடுகாடு மட்டும்தே நிரந்தரம். அதுவும் இல்லை சொல்லிட்டான். விதைக்கிறதுக்கு இடம் இல்லையா, நடமாடும் சுடுகாடு வீட்டு வாசப்படிக்க வந்துருது. ஆக பணத்தை சொல்லிட்டு என்ன செஞ்சா, பணத்தை தள்ளிவிட்டு அரைப்படி சாப்பாடு அள்ளி கொடுத்துட்டு அவை வாட்டுக்கு போயிடுறான். அப்படித்தானே? அதுக்காக பாருங்க, போட்டி போராம வஞ்சனை, எவ்வளவு வேற எப்படி கெடுக்கணும், எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நினைச்சு பாருங்க, தாலியில இன்னைக்கு தங்கம் போட்டப்போ தமிழருடைய கலாச்சாரம் அன்னைக்கு அழிஞ்சு போச்சு. சீரியல் மோகத்துல பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை வந்துருச்சு. சீரியல்ல எந்த தாலி டிசைன் போடுறாங்களோ அதை உடனே வாங்கி மாட்டக்கூடிய தன்மை என்ன செஞ்சிருச்சு, பொருளாதார வாழ்க்கையில வந்துருச்சு. ஏன் உங்களை ராமநாதபுரத்துல இருந்து கும்பகோணம் வரை நான் உங்களை பார்க்க வர்றேன். நான் சம்பளம் வாங்குறேன் 80,000 மாசம். இருந்தாலும் கூட இந்த கலையின் மீது ஒரு காதல். ஆமா, காதல் காதல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கலையின் மீது காதல். எல்லாருமே காதலை உண்மையா கொடுத்துட்டோம்னா இதுல பிரச்சனையே கிடையாது. பொய்யா எதுவும் காதலை கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாரும் நினைக்கிறீங்க, தப்பா நினைக்கிறீங்க. காதல்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள காதல் அப்படின்னு இல்ல. இவர் தொழில் பண்றாரு அப்படின்னா ரேடியா உரிமையாளர் அதில் என்ன செய்யணும், அதை நேசிச்சு என்ன செய்யணும், அந்த காதல் அவரை நேசிச்சு அந்த தொழில் பண்ணணும்.
அங்க பெட்டி வாசிக்கிறீங்க, விருதாங்க வாசிக்கல, நீங்க அந்த பெட்டி வாசிப்பில் என்ன செய்யணும்? காதல் இருக்கணும். எனக்கு உண்மையிலே நீங்க சொல்றது மாதிரி நான் இந்த தொழிலை செய்யும் போனா முதல் அவரே என்னுடைய ஹார்மோனியம் தான். நான் எங்க அப்பா சமய கருப்புக்கு தெரியும். நாடக உலகத்துல பெருமைக்கு சொல்லல. அவரை 8 மணிக்கு வந்து நிக்க சொன்னா நான் வந்து என்ன செய்வேன்? 7 மணிக்கு வந்து நிப்பேன். என்னை முழுமையா நம்பக்கூடிய ஒரே அவர் தான். அவர் சொல்லக்கூடிய நேரத்துல நான் நேற்று நாடகம் முடிச்சுட்டு எங்கிட்டு போறேன், நத்த பக்கம் நாடகம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதே 10 மணி. போய் எதுவுமே செய்யல, பல்லு வளர்க்கணும். அங்க காலை கடனை முடிச்சு அப்படியே ட்ரெஸ்ஸை மாத்திட்டு எங்க வந்து வந்தாச்சு மதுரை. வந்து அவருக்கு போன் பண்ணியாச்சு 2 மணிக்கு. அவர் 3 மணிக்கு என்னை பேருந்து இறங்க சொன்னாரு. சாப்பிட கூட இல்ல. எதுக்கு சாப்பாடு நமக்கு? நாடகக்காரன் என்னைக்கு சாப்பிட்டு இருக்க நினைச்சு பாருங்க. வேலைக்கு சாப்பிட்டது இல்ல, வேலையே இல்ல. ஏன் தொழில் மீது வர 2 மணிக்கு அடிச்சுட்டு அப்பா நான் பேருந்துல உட்காந்துருக்கேன் வந்து இறங்கிறீங்க அப்படின்னு. அவர் என்ன கும்பகோணம் பேருந்து நிலையத்துக்கு வர சொன்னாரு. அங்க இருந்து பேருந்துல வேறு பயண சீட்டு எடுக்கிறேன், ஏப்பா இன்னும் 1 மணி நேரம் போகணும்பா அப்படின்றாங்க. என்னடா கொடுமையா இருக்கு. மறுபடியும் அவருக்கு அழைப்பு கொடுத்தாச்சு. அப்பா என்ன என்கிட்ட சொன்னீங்க, நீங்க என்னை கும்பகோணம் பேருந்து நிலையத்துக்கு வர சொன்னீங்க, இங்க இருந்து மறுபடியும் 1 மணி நேரம் நீ வர சொல்றீங்க. இறங்கணும்னா வண்டி அனுப்பிட்டாரு, இருசக்கர வாகனத்தை. நல்ல சாப்பாடு, அற்புதமான ஒரு உபசரிப்பு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட கடமைக்காவது நம்ம என்ன செய்யணும்? செஞ்சாகணும். நம்மளுடைய தொழில் நான் விட மாட்டேன். நாடக கலைஞர்கள் எப்பயுமே உயர்வா நடப்பாங்க. இங்கயாவது இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கீங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் மதுரை பக்கம் போகும்போது பார்த்திருக்கோம். ஒரு ஆள் இல்லாட்டாலும் நாங்க சாமி பார்க்குறது நாடகம் அப்படின்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம். கடமையை செய்யாம நாங்க வாங்க மாட்டோம். ஆக உங்களுடைய காசு எங்களுக்கு அப்படின்றது முடிஞ்சு போச்சு. அப்பேற்பட்ட தன்மையில எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிற நாங்களும் சிவராத்திரியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். திங்குறமா சாப்பிடுறோமா என்ன செய்யறது எங்களுக்கே தெரியல. நாடக காலை சாப்பாடு சாப்பிடுறது கிடையாது, மதியான சாப்பாடு சாப்பிடுறது கிடையாது. இந்த ஊர்ல சாப்பாடு ஓடுறீங்க பாருங்க, அதை ஒரு வேளைக்கு சாப்பிட்டுட்டு அங்க தம்பியெல்லாம் பார்க்கும் பொழுது பெருமையா இருக்கு, புதுமையாகவும் இருக்கு. இப்படி நீங்க வாசிக்கும் போது அப்பேற்பட்ட தன்மைகளே வாழ்க்கையில கல்லறை முதல் கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை என்ற அடிப்படையில பெரியவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்களும் பழமையை பாடிட்டு போயிட்டாங்க. நம்மளும் பழமையை பாடணுன்றதுக்காக பணபந்தியிலே குணகுப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, விளைக்கும் மனிதனில்லே. பணபந்தியிலே குணகுப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, விளைக்கும் மனிதனில்லே. பணபந்தியிலே குணகுப்பையிலே
நன்றி 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 நன்றி. ஆக ஆளையாடு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் நிகழும் உண்மைதான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காதவன். ஆக பாடலை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திருக்கிறார் அன்பு அண்ணார் அவர்களுக்கு எனது சார்பாக எனது கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பணம் எங்கும் பணம் எதிலும் பணம். பாருங்க, அப்பவே பணம் எழுதிருக்கிறாங்க பாட்டு. ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் நிகழும் உண்மைதான். ஏழ்மையிலே வந்தால் நேசர் யாரும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. பணம் இருந்தாலே பெத்த தாய் கூட நம்ம வீட்டுக்கு வர்றாப்ப நினைச்சு பாருங்க. அப்படி ஆகி போச்சு காலகட்டாயம். அண்ணன் தம்பி கூட என்ன செய்யற அப்படி தெரியுமா? பணம் இருந்தாலே எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. பணம் இல்ல அப்படின்னா எதுவுமே இல்ல. வாழ்க்கையில எல்லாத்தையும் வாங்கிடலாம் பணத்தை வச்சு அப்படின்னு என்ன செஞ்சாச்சு, முடிவுக்கு கொண்டு வந்தாச்சு. பணம் இல்லாமல் எதையும் சாதிக்கவே முடியாது என்ற காலகட்டாயம் வந்துருச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மனிதன் உருவாக்கி வச்சுட்டான். ஏன் உருவாக்கி வச்சுட்டான்? பொருளாதார தேவை எல்லாம் எனக்கு வேணும். கார் வச்சிருந்தா என்ன செய்யணும்? சைக்கிள் வச்சிருந்தா இருசக்கர வாங்கணும். இருசக்கர வாகனம் வாங்கினா கார் வாங்கணும். கார் வாங்கணும்னா மேற்கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னு என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கோம் வச்சுக்கோங்க. 4 பேர்கிட்ட கைபேசி வந்துருச்சு. ஐயா கொஞ்சம் கவனிங்க. 4 பேர்கிட்ட கைபேசி வந்துருச்சு. இந்த கைபேசி முதல்ல எப்படி கொடுத்தான் தெரியுமா? சிம் கார்டு எல்லாருக்கும் இலவசம். அந்த சிம் கார்டு ஆதார் கார்டை கொடுத்தோம்னா அவன் என்ன செஞ்சான், 10 ரூபாய் வாங்கிட்டு 15 ரூபாய் வாங்கி நமக்கு சிம் கார்டு கொடுத்தான். அதை வாங்கி என்ன செஞ்சோம், பேசிக்கிட்டு நம்ம நினைச்ச நேரத்துல தூக்கி போட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு தெரியுமா 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண மாசம். அப்போ ஒரு வீட்டுல 6 பேர் 7 பேர் இருக்கா நினைச்சு பாருங்க. 6 பேத்துக்கு 5 பேத்துக்கு ரீசார்ஜ் பண்றான் 500 ரூபாய்க்குனா 2500 ரூபாய் ஆகி போச்சு. கொடுமையை பாருங்க, எப்படி எல்லாம் நம்மளை கொடுத்து ஏமாத்திருக்காங்க பாருங்க. எல்லாமே ஏமாத்து வேலை. இந்த கைபேசி என்பது எங்க இருக்கீங்க, வாங்க நாடகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் பயன்படுத்துறோம். ஆனா இன்னைக்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அத்தனைக்கு என்ன செய்யணும் பயன்படுத்தி ஆக நினைச்சு கொண்டு பாருங்க. தூது விட்டாங்க, அன்னைக்கு கிளியை தூது விட்டாங்க, காற்றை தூது விட்டாங்க, மேகத்தை தூது விட்டாங்க. கிளியை தூது விட்டதனால் அழகர் கிளை விடு தூது என்று தூது இலக்கியமே பிறந்துச்சு. காதலுக்கு உயிர் இருந்துச்சு. சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்த கவிஞர் எழுதினேன் பாருங்க. ஆசைக்கு ஆசை வச்சு அப்புறம் நான் காதலிச்சு, ஓசையிடு பூங்காத்தேடி ஓடி போய் சொல்லிவிடு, தாமரை அவள் இருக்க சூரிய நாடு இருக்க, சாத்தி சொன்ன சந்திரனே நீ போய் செய்தி சொல்ல மாட்டாயோ அப்படின்னு காதலுக்கு உயிர் கொடுத்த இந்த தமிழ் பூமியில ஒரு கவிஞர் எழுதினேன் பாருங்க. ஆம்பளைக்கு பொம்பளைக்கு அவசரம், அத காதல் என்று சொல்லுறாங்க. அனைவரும் நினைச்சு காதல் கெட்டு போச்சு. காதல் வாழ்ந்தியா போச்சு. தம்பி தூது விடுறான். எதுல தூது விடுறான்? இன்ஸ்டாகிராம்ல தூது விடுறான், பேஸ்புக்ல தூது விடுறான், வாட்ஸ்அப்ல தூது விடுறான். நினைச்சிட்டு தம்பியை வந்த உடனே திருநீர் வாங்க வர்றேன், ஏப்பா நீ சுத்தமா இருக்க மாட்டேன்னு அவர் சொல்றாரு. அப்ப தம்பியுடைய வயசு தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சு போச்சு. வந்த உடனே கண்டுபிடிச்சிருவா இவன் இப்படிக்க எதுல தூது விடுறியா, எதுல போறியா, எதுல வர்றியா அப்படின்னு. கும்பகோணத்துல பேருந்து ஏறணும்னா தஞ்சாவூர் போறதுலாம் இந்த வீடியோ கால்ல போயிட நம்பர் வாங்கிட்டு கலியுகம் அப்படி ஆகி போச்சு. என்னத்தை செய்கிறது, காலம் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காரணத்தை பார்க்கும் பொழுது வான்முகு வாழாது போய்க, மழை வளம் சுரக்க, மண்ணும் கோடும் முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்குகள் ஓங்குக. இந்த அண்ணன் தம்பிங்கிற உறவு என்னாலெல்லாம் நீடித்து இருக்க வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கிற காரணத்துக்காக, முத்துக்கு முத்தாக என்ற காரணத்தினால பாடப்படும். பாருங்க நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அவரும் பாட சொல்றாரு, நான் உள்ள ஓடி இருப்பேன், உண்மைக்குமே உள்ள போயிருப்பேன். தயவு செய்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், நாடகம் வந்திருக்கிறாரு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, நான் பேசுறதுக்காக உங்களுக்கு கேட்குதா? இங்கே உயிரை கொடுத்து தான் பாடிக்கிட்டு இருக்கேன். எங்க ஏரியா நீங்க வந்த உடனே ஒரு பாட்டை முடிச்சு உள்ள ஓடி இருப்பேன், போங்கப்பா அப்படின்னு. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக, அன்பாலை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலை இணைந்து
வாடா ஒத்துக்கு சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து ஒன்றுக்கு வந்தாரே அன்பாலே வந்தாரே ஒத்துக்கு முத்தாக. நன்றி 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 நன்றி. பெயர்பட்ட அன்பு நிறைந்த உறவுகள் இன்றைக்கும் ஒன்றாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில முன்னேற முடியும். பங்காளி பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து சமைக்கிற அன்பு இங்கே வாழும் என்ற அடிப்படையில வாழ்ந்தார்கள், அன்று உண்டு விட்டு வாழ்ந்தார்கள். அப்பேற்பட்ட நன்மைகளே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 50 நிலத்தில் குறிஞ்சி நிலத்தில் வரக்கூடிய எந்த சத்தம் ஆளோளம் சோ ஆளோளம் சோ ஆளோளம் சோ என்ற வண்ணின் குரல் அல்லவா தேவ மாதர்களை காட்டில் மிகவும் அழகுள்ளவளாக தோன்றப்படுகிறாள். யார் இதற்காக ஆளோளம் 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 என்று பாடிக்கொண்டிருக்கிறாள், பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று பார்க்கும் பொழுது சுதந்திரமாக வேள்விமலை சாரலிலே ஆளோளம் பாடிக்கொண்டிருக்கிறாள். யார் எதற்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது கலியுகத்தில் அவதரித்த கந்தபெருமானை திருமணம் பண்ணுவதற்காக பிரகலாடன பேரன மாவேலி சக்கரவர்த்தி தெய்வேந்திரன் யாகம் செய்து தான தர்மங்களை செய்ய திருமானந்தவர் மாமன் அவதாரம் எடுத்து மாவேலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் தானமாக கேட்டார். மாவேலி தருகிறேன் என்று சொன்னது திருமால் எடுத்து வானத்தை வழியாகவும் பூமியை ஒரு அடியாகவும் 3வது அடி மாவேலி மீது காலை வைத்து 3 அடி கலந்தார். அப்பொழுது உண்டாகியது ஆனந்த கண்ணீர். அதிலிருந்து பிறந்தவர்கள் அமுதவள்ளி சுந்தரவள்ளி என்ற 2 மாதர்கள். அமுதவள்ளியாகப்பட்டவள் தெய்வேந்திரனுக்கு மகளாக பிறந்து தெய்வானை என்ற நாமத்தோடு முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திலே மடம்பிடித்து சம்பதி சகோதரராக காட்சி தந்தார். சுந்தரவள்ளியை மணக்கும் பொருட்டு உலக மக்களின் அசுரர்களை அழைக்கும் பொருட்டு சிறிது தாமதமாகிவிட்டது. இதை இப்பொழுதே கழகத்தை ஆரம்பித்து சுந்தரவள்ளியை முருகப்பெருமானுக்கு திருமணம் எடுத்து வைக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே சிவந்திப்பு மாலைகட்டே தேடி வந்தா ஜோடிச்சிட்டு சிவந்தி மாலைகட்டே தேடி வந்தா ஜோடிச்சிட்டு சிங்காரமா மேடையிட்டு சிறப்புரை சிந்தாட கோவில் வானம் பார்த்து செடிகள் சொல்லித்தான் மாலைகமா சிவந்தி உலாவிக் கொண்டிருக்கின்றார்.
இவன் யார் என்று அறிவதற்கு முன்பாக சுந்தர பெருமான் இணைக்க வேண்டும். ஏனென்றால் சொர்க்க சாம்ராஜ் இந்திராதி தேவரவின் எதிர்காலிலிருந்து நிலைகள் அங்கு எழுந்திருந்து வணங்குவார். எனது விழாவாகிய பிரம்மதம் என்னை சிருஷ்டித்து இவ்வுலகிற்கு துஷ்டம் மிகரம் எடுத்தும் பொருட்டு காரண சத்தியம் ஞாபகப்பட்டிருக்கிறார். இல்லாது போனால் நாரத கனகப்பிரியா என்ற வாக்கியம் எங்கும் நிலவருமா மிக்க திடை பிடிவக்கமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆடோடும் சோவென்று மிருதுவாகிய குரல் எனது யாழ் நரம்பின் இனிமையை பின்படுத்தி இரு செவல் வகையாக புகுந்து என்னை பரவசப்படுத்தி இழுத்துக் கொண்டு வந்தது. அகாய் திரைச்சூழலை பார்க்கும் பொழுது ஒருவன் அங்கு மிகுவாக உலாவிக் கொண்டிருக்கின்றான். இவன் யார் என்று அறிவதற்கு முன்பாக சுந்தர பெருமான் இணைக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே சுந்தரம் சீரந்த மங்கை இவள் சுந்தரம் சீரந்த மங்கை இவள்